ஆண்டவர் இந்த மாலை வேளையிலே நம்மோடு கூட பேசும்படி ஒரு குறிப்பிட்ட வேத வசனத்தை எனக்கு கொடுத்து அனுப்பியிருக்கிறார். என்னோடு கூட ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 44 அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். Book of Isaiah chapter 44 verses 1 to 3. இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள், உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த ஏசாயா புத்தகத்தை தன் ஜனங்களுக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமான புஸ்தகமாக வைத்திருக்கிறார். நமக்கு எல்லாருக்கும் சில புக்கு ரொம்ப பிடிக்கும், சில புக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதில் பிடித்த புஸ்தகம் ஏசாயா புத்தகம், சங்கீதம், இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பிடிக்காத புஸ்தகம் லேவியராகமம், எசேக்கியேல், புலம்பல், இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா நமக்கு புரியாது, அதனால் பிடிக்காது. புரியும் பொழுது அது பிடித்து விடும். ஆகவே தான் விசுவாசிகளுக்கென்று நாங்கள் ஒரு வேதாகம கல்லூரியை துவங்கி ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அவர்களுக்கு சொல்லி கொடுக்கிறோம். அதை அவர்கள் படிக்கும் பொழுது அவர்களுக்குள் ஒரு தாகம் உண்டாகிறது. ஆழமாய் வேதத்தை படிக்கிறார்கள், வாஞ்சையோடு படிக்கிறார்கள். உங்கள் வாழ்க்கையில் கூட வேத வசனத்தை படிக்கிற முறைகளை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் என்றால், நீங்கள் பைபிள் படிக்க நேரம் இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க, பைபிள் புரியலைன்னு சொல்ல மாட்டீங்க. சரி, இந்த தீர்க்க தரிசன புத்தகமாகிய ஏசாயா புத்தகத்தில் 66 அதிகாரங்கள் இருக்கிறது. இதில் உள்ள முதல் 39 அதிகாரங்கள் மக்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுக்கிற தண்டனையை குறித்து சொல்லுகிறது. அதை அடுத்து 40 66 வசனங்கள் 40 66 அதிகாரங்கள் ஆண்டவர் தன் ஜனங்களுக்கு எப்படி மீட்பை கொடுக்கிறார் என்று சொல்லுகிறது. ஆகவே 40 66 வரைக்கும் நமக்கு மிகுந்த ஆறுதலான வார்த்தைகள் உள்ளே இருக்கிறது. ஆகவே தான் ஏசாயா புத்தகத்தை என்ன சொல்லுவோம்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன். ஓகே, வாக்குத்தத்தம், தீர்க்க தரிசனம், யாராவது ஒரு பதில் எதிர்பார்க்கிறேன். சார், ஓகே, இட்ஸ் கால்ட் த மினி பைபிள். அது என்னது? சிறிய வேதாகமம். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் 39 புக்கு இருக்குது, புதிய ஏற்பாட்டில் 27 புக்கு இருக்குது. அதே போல் 39 அதிகாரங்கள் தண்டனையை குறித்தும் 27 அதிகாரங்கள் அது ஆசீர்வாதத்தை குறித்தும் சொல்லுகிறது. ஒருவேளை ரொம்ப படிச்சுக்கணும், ஏசாயா புத்தகத்தை பற்றி தெரியணும் அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் ஜெயராணி ஆண்ட்ரூங்கிற யூடியூப்பில் போனீங்கன்னா ஏசாயா 66 அதிகாரங்களையும் வேத பாடமாக நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம், பதிவிட்டிருக்கிறோம். நீங்கள் அதை தெரிந்து கொள்ளலாம். சரி, இங்கே ஆண்டவர் நேரடியாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே. அப்படிலாம் படிக்கும் பொழுது அந்த இடத்துல உங்கள் பேரை போட்டுக்கணும். நான் அப்படி படிப்பேன். இப்போதும் என் தாசனாகிய ஜெயராணியே, நான் தெரிந்து கொண்ட ஜெயராணியே கேள். உங்கள் பேர் போட்டு படிங்க பார்க்கலாம். இப்போதும். இவ்வளோ நல்லா இருக்குல்ல? இப்படி படிக்கும்போது பைபிளை இப்படி தான் படிக்கணும். நமக்குன்னு பர்சனலாக ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்துக்கொள்ளணும். சொல்கிறார், கேள். அப்புறம் படிங்க. உன்னை உண்டாக்கினவரும் தாயின் உருவாக்கினவரும் கர்த்தர் சொல்லுகிறதாவது, யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ பயப்படாதே. ஏன் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது? அதற்கு அடுத்த வார்த்தை அதன் பொருளை சொல்லுகிறது. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஆவியை ஊற்றுவேன்,
ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொல்கிறார். சத்தமா சொல்லுங்க, எதை ஊற்றுவாராம்? ஆவியை ஊற்றுவேன், ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். நேற்றைய தினத்தில் ஹவு டு ஃபைண்ட் காட்ஸ் வில் அபவுட் யுவர் லைஃப் என்று படித்தோம். இன்றைக்கு ஹவு டு லீட் a successful Christian life, ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்வை நாம் எப்படி வாழ முடியும்? இன்னைக்கு நம்முடைய பிரச்சனைகள், அநேக பிரச்சனைகள் வேலையில் இருக்குது, வீட்டில் இருக்குது, குடும்பத்தில் இருக்குது, எல்லாத்திலும் இருக்குது. ஆனால் அவைகள் எல்லாவற்றுக்கும் ரூட் காஸ் எது தெரியுமா? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை தான் நம்ம மற்ற எல்லா காரணத்துக்கும் பிரச்சனையாக மாறிவிடுகிறது. பைபிள் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். அப்படி என்றால் ஆண்டவரோடு நமக்கு இருக்கிற வாழ்க்கை, ஆண்டவரோடு நமக்கு இருக்கிற உறவு, ஆண்டவருக்குள்ளாக நமக்கு இருக்கிற வாழ்க்கை சரியாக இருந்துச்சுன்னா உலகத்தில் என்ன நடக்குதோ நடக்கலையோ நம்ம அதை குறித்து கவலைப்படவே மாட்டோம். 2 சகோதரிகள் வீட்டிலே மரணம் நடந்தது. ஒருவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இன்னொருவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள். 2 பேர் வீட்டிலையும் மரணம். இந்த பிள்ளைங்க 2 பேர் ஒரே விபத்தில் 2 பேர் இறந்துட்டாங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத மகள் இன்னும் அதுலேருந்து வெளியே வரவே இல்லை. அழுகிறாள், புலம்புகிறாள், கதறுகிறாள், என் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு, என் குடும்பமே அழிஞ்சிருச்சுன்னு. ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மகள் சரியாக 15வது நாளில் எழும்பி ஊழியத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ வாட் மேக்ஸ் த டிஃப்ரென்ஸ்? நீங்கள் ஆண்டவரோடு எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பிரச்சனைகளை நீங்கள் பார்க்கிற விதம் வேறு விதமாக இருக்கும். நீங்கள் ஆண்டவரோடு க்ளோஸாக இருந்தீங்கன்னா, பேசுகிறார்ல, இப்போதுமே என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலை கேள் அப்படின்னா அல்லேலூயா அப்படின்னு சொல்லுவீங்க. ஆண்டவரே எனக்கு சொல்கிறீங்க, என்னப்பா சொல்கிறீங்க? உன்னை உண்டாக்கினவரோ, ஸ்தோத்திர ஆண்டவரே, தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரோ, நன்றி ஆண்டவரே, என்னை உண்டாக்கினவர் நீர், என்னை உருவாக்கினவர் நீர், எனக்கு துணை செய்கிறவர் நீர், நான் ஏன்பா பயப்படணும்? புரியுதா? அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை வெளிச்சத்தில் படிக்கும் பொழுது வாழ்க்கையில் உங்களுக்கு நம்பிக்கை வருகிறது, பிரச்சனைகளை எளிதாய் மேற்கொள்ளுகிறீர்கள். சரி, சொல்லிவிட்டு கர்த்தர் சொல்லுகிறார், தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் நான் ஊற்றுவேன். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் என்பது பழைய ஏற்பாட்டில் அவ்வப்பொழுது ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டது. யோசேப்பின் மேலே வரும், தாவீதின் மேலே அவ்வப்பொழுது வரும். அதுபோல பழைய ஏற்பாடு முழுவதும் அவ்வப்பொழுது பரிசுத்த ஆவியானவரின் நிறைவு கொடுக்கப்பட்டது. ஆனால் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் பலர் வாழ்க்கையிலே வீழ்ச்சி அடைந்தார்கள், தோல்வி அடைந்தார்கள், வெற்றியாய் வாழ முடியவில்லை. ஆண்டவர் பார்த்தார், இவங்கெல்லாம் என் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளவே முடியலை. ஸோ நான் ஒரு ப்ராமிஸ் பண்ண போகிறேன், என் ஆவியானவரை அவங்களுக்கு உள்ளே என்ன செய்ய போகிறேன்? அனுப்ப போகிறேன். அவங்க இருதயத்துக்குள்ள the indwelling presence of Holy Spirit, அதுதான் பிலீவருடைய சக்சஸ்க்கே காரணம். திருச்சபையின் வெற்றிக்கு காரணமே the indwelling presence of Holy Spirit. ஹalleluya சொல்லுங்க. உள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவர், உள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவர். இன்னைக்கு இருக்கிற நேரத்தில் சுருக்கமாக 5 காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு விசேஷமாக உங்களுக்கு நான் ஜெபம் பண்ணணும்னு சொல்லி விரும்புகிறேன். முதலாவதாக, இந்த ஆவியானவர் ஏன் கொடுக்கப்படுகிறார் என்றால், நேற்று தினத்தில் படித்தோம்ல, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, ஜலத்தின் மேல் தேவனுடைய ஆவியானவர் என்ன செய்தார்? அசைவாடி கொண்டிருந்தார். உங்கள் வாழ்க்கையில் நிறைய இருள், உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை. நீங்கள் நினைக்கிறீங்க அற்புதம் நடக்கணும், கவர்மெண்ட்லேருந்து ஆர்டர் வரணும், பிஆர் கிடச்சிட்டா எல்லாம் சரியாயிரும், விசா கிடச்சிட்டா எல்லாம் சரியாயிரும், வேற வேலை மாறிட்டா எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு நினைக்கிறோம். அது ஒரு விதத்தில் சரி. ஆனால் அடுத்த விதத்தில் ஆண்டவர் உங்கள் மேலே தன்னுடைய ஆவியை ஊற்றி உங்களை தன் பக்கம் இழுத்து கொள்ளும் பொழுதுதான் பிரச்சனைகள் எல்லாம் மாற துவங்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஆவியை ஊற்றுவேன், ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். சரி, இந்த பரிசுத்த ஆவியானவரின் நிறைவு அல்லது அவரோடு நெருங்கி வாழுகிற வாழ்க்கை தான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். நான் 18வது வயதிலே இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், ரட்சிக்கப்பட்டு விட்டேன். 18 வயதில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு எனக்கு பல காரியங்களை விட முடியலை. வெக்கமாக இருந்தாலும் சொல்கிறேன், நிறைய சினிமா பாடல்கள் பாடுவேன் நான், எல்லாத்தையும் விட்டுட்டேன். ஆனால் மூவி சாங்ஸை பாடுறதை மட்டும் என்னால் என்ன செய்ய முடியல, விட முடியல. ஏன்னா 1000 பாட்டை பை ஹார்ட் பண்ணி வச்சுருந்தேன். டு யூ பிலீவ் இட்?
அந்த நாட்களில் இருக்கிற ஒரு புக்கு 1000 பாட்டு உள்ள ஒரு புக்கை வாங்கி, அது எல்லா பாட்டும் தெரியும், அதான் சொன்னேன் வெக்கமாக இருக்குது சொல்கிறதுக்கு அப்படின்னு. அப்போது அதை விட முடியாது தவிச்சேன். அப்போது ரட்சிக்கப்பட்ட உடனே ஆண்டவற்றை கேட்டேன், ஆண்டவரே எனக்கு இதை விடவே முடியலைன்னு. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் அப்படின்னு சொன்னார். அப்போது நான் அந்த ஆவியானவரை வாஞ்சித்து இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை எப்படியாவது பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினச்சேன். அந்த அறிவில் நான் ரட்சிக்கப்பட்டது கத்தோலிக்க மார்க்கத்திலேருந்து. எவ்ரி டியூஸ்டே செயின்ட் ஆண்டனிஸ் சர்ச்சில் போய் ஜோம் பண்ணுவேன். ரட்சிக்கப்பட்ட பிறகும் அங்கே ஒரு நாள் போயிட்டு, புனித அந்தோணியாரே என்னை பரிசுத்த ஆவியினால் நிரப்புன்னு ஜோம் பண்ணேன். பாருங்க, ஆண்டவர் எதை பார்த்தாரு? எனக்கு அறிவு இருக்குதா இல்லையான்லாம் பார்க்கல, எனக்குள்ளே என்ன இருக்கிறத பார்த்தாரு. தாகம், எனக்குள்ள ஒரு தாகம். அடுத்த 2 வாரத்தில் என்னை என் அன்பு சிநேகிதி ஒரு ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போய் ஜெபம் பண்ணா, ஐ ரிசீவ்ட் த அனாயிண்டிங் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். அது ரொம்ப பவர்ஃபுல்லாக என் மேலே ஊற்றினார். 3 நாள் தமிழே வரல வாயிலிருந்து. 3 நாள் என் வாயிலேருந்து வந்ததெல்லாம் டங்ஸ். டவுன் பஸ்ஸில் ஏறி சர்ச்சுக்கு போனால் டிக்கெட் அப்படின்னு சொல்ல வராது, வாயில் டங்ஸ் தான் வரும். கிளாஸில் யாராவது கொஸ்டின் கேட்டுருவாங்களோன்னு கடைசி ரோவில் போய் உட்காந்துக்குவேன். ஏன்னா கொஸ்டின் கேட்டால் வாயில் என்ன வரும்? ஸோ 3ஆவது நாள் ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே தயவு செய்து போதும் ஆண்டவரே, இது எல்லா நேரமும் எனக்கு இந்த டங்ஸ் வேண்டாம், எப்போ வேணுமோ அப்போ மட்டும் தாங்கன்னு ஜெபம் பண்ண பிறகு ஆண்டவர் அதன் மேல் ஒரு கண்ட்ரோலை எனக்கு கொடுத்தார். இதை ஏன் சொல்ல வரேன்னா, ஹோலி ஸ்பிரிட் நம்ம மேலே ஜீசஸுக்கு எப்படி அளவில்லாத அபிஷேகத்தை கொடுத்தாரோ அதே போல் நமக்கும் அளவில்லாத அபிஷேகத்தை தர விருப்பமுள்ளவராக இருக்கிறார். முதலாவது, இட் இஸ் த ப்ராமிஸ் ஆஃப் காட். பரிசுத்த ஆவியானவர் என்பது எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிற ஒரு ப்ராமிஸ். என்ன ப்ராமிஸ்? ஏசாயால பார்க்குறோம், நான் சந்தானத்தின் மேலும் என் ஆசீர்வாதத்தை என்ன செய்வேன்? ஊற்றுவேன். நல்லா கவனிச்சுக்கோங்க, நீங்கள் உங்களுக்காக மட்டும் வாழக்கூடாது, உங்கள் தலைமுறைக்காகவும் வாழணும். நீங்கள் அனாயிண்டடாக இருந்தால் உங்கள் தலைமுறை அனாயிண்டடாக இருக்கும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தா உங்கள் பிள்ளைங்க எப்படியாவது ரட்சிப்புக்குள்ளே நடத்தப்படுவாங்க. நீங்கள் ஃபேமிலி விஷனோடு இருந்தால் உங்கள் பிள்ளைங்களுக்குள்ள ஃபேமிலி விஷன் இருக்கும். அப்போது நமக்காக மட்டும் வாழக்கூடாது. யாருக்காக வாழணும்? நம்முடைய தலைமுறைக்காக. சொல்லுங்கள், நான், எல்லாரும் சொல்லுங்கள், நான் எனக்காக மட்டும் வாழ மாட்டேன், என் தலைமுறைக்காக வாழுவேன், என் தலைமுறைக்காகவும் வாழுவேன். எனக்கு திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், எனக்கு பிள்ளைங்கன்னு கொடுத்தீங்கன்னா ஆண்டவரே, அந்த பிள்ளைங்க இசை வாசிக்கணும், உங்களை ஆராதிக்கணும்னு. ஜெபம் எப்போவே நடந்துச்சு. பிஃபோர் மேரேஜ் ஐ ஸ்டார்டட் டு ப்ரே ஃபார் மை ஜெனரேஷன். ஆண்டவர் அன்னைக்கு பண்ணின அந்த தாகமுள்ள ஜெபத்தை கேட்டு இன்னைக்கு வார்த்தையை என்ன செய்கிறார்? உறுதிப்படுத்துகிறார். அப்போது நீங்கள் இந்த தேசத்தில் என்னை பார்க்குறதுக்கு யார் இல்லை, எப்படினாலும் வாழுவேன், சண்டே மட்டும் சர்ச்சுக்கு வருவேன், மற்ற நாள் மனம் போல் வாழுவேன் அப்படின்னு வாழக்கூடாது. நீங்கள் யாருக்காக வாழ்கிறீங்க சொல்லுங்கள்? என் தலைமுறைக்காக. நான் எப்படி வாழ்கிறனோ அப்படித்தான் என் சந்ததி. ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உனக்குள் உன் சந்ததிக்குள் பூமியின் சகல வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும். ஈசாக்கை பார்த்து சொன்னார், உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். யாக்கோபை பார்த்து சொன்னார், உனக்குள் உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அப்படி சந்ததி சந்ததி சந்ததின்னு சொன்ன ஆண்டவர் நம்ம அனாயிட் பண்ணால் நம்ம சந்ததியும் அனாயிட்டடாக மாறும். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், ப்ராஃபட்டிக்காகவே சொல்கிறேன், நீங்கள் அனாயிட்டிங்கை ரிசீவ் பண்ணி உங்கள் பிள்ளைங்களை கூட வச்சு ஜெபம் பண்ணும்போதே உங்கள் பிள்ளைங்க அபிஷேகம் பெறுவாங்க. கர்த்தருடைய சன்னிதானத்தில் சாட்சியாய் சொல்கிறேன், இந்த பிள்ளைகளை ஜெப நேரத்தில் தான் நான் அனாயிட்டிங்குள்ளே நடத்தினேன். அதே போல் நீங்களும் ஒரு நாள் நடத்த போகிறீங்க. நீங்களும் ஒரு நாள் ஒரு சிலரை கர்த்தருக்குள் அபிஷேகத்துக்குள் நடத்துகிற நாள் வருது. இட் இஸ் த ப்ராமிஸ் ஆஃப் காட். எங்கெல்லாம் ஆண்டவர் வாக்கு பண்ணினார் என்றால், யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாரு. வாசிங்க அந்த வசனத்தை. யோவேல் 2ஆம் அதிகாரம் 28, 29. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும், ஒரு சிலர் மேலையா யாவர் மேலுமா? அப்படின்னா ஏன் எல்லாரும் மேலேன்னா, எல்லாரும் ஃப்ளஷ்ஷு, எல்லாரும் விழுந்து போகிறவங்க, எல்லாராலும் வெற்றியாக வாழ முடியல. அதனால் நான் என் ஸ்பிரிட் அவங்களுக்குள்ள கொடுக்குறேன், அப்போ அவங்க ஆவியில் வாழுவாங்கன்னு சொல்லி ஒரு ப்ராமிஸ் பண்ணுறார். இதே ப்ராமிஸ் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் நடபடிகளும் அன்று சொல்லியிருக்கிறாங்க. சொல்லுங்கள், இட்ஸ் த ப்ராமிஸ் ஆஃப் காட்.
சரி, உங்களை பார்த்து கேட்குறேன், எத்தனை பேர் பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றிருக்கிறீங்க? கை வைத்துங்க பார்க்கலாம். God bless you. பெறாதவங்களுக்கு சொல்கிறேன், இன்னைக்கு கர்த்தர் உங்களை தொட போகிறார். இன்னைக்கு கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ண போகிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகளெல்லாம் உடைக்க போகிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது துவக்கத்தை ஆண்டவர் தரப்போகிறார். சொல்லுங்கள், இது வாக்கு தத்தம். பாஸ்டர் சொல்கிறாங்க, மீட்டிங் வச்சுட்டு எல்லாருக்கும் லஞ்சு உண்டு அப்படின்னு சொல்லிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்தால் தான் லஞ்சு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாங்களா என்னைக்காவது? சொல்லுங்களேன். பயமாக இருக்குதா? ஒரு நாள் சொல்ல மாட்டா. இல்லை, நீ அபிஷேகம் பெற்றவங்களுக்கு மட்டும்தான் சாப்பாடுன்னு சொல்லுவாங்களா? இல்லை. பசியாக இருக்கிறீங்களா, எல்லாரும் வந்து சாப்பிடுங்க. ஆண்டவர் கூட அப்படித்தான். தாகமாக இருக்கிறியா, நீ வா. I want to pour out my spirit upon you. என் அன்பு சகோதரர்களே, உங்களுக்கு வாழ்க்கையில் பல சிக்கல்கள், சிந்தையில் பல போராட்டங்கள், நிறைய காரியத்தை ஜெயிக்க முடியல. யூ ஆர் நாட் ஏபிள் டு ஓவர் கம். இன்னைக்கு நான் சொல்கிறேன், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகுன்னு சொன்னார்ல, அந்த ஆவியானவர் வந்தால் எல்லாத்தையும் ஜெயிக்க வைப்பார். நான் சொன்னேன், 1000 பாடல்களை படித்து வச்சு, இப்போ ஆண்டவருடைய பாடல் ஆயிரக்கணக்கான பாடல்களை படித்து வச்சுருக்கிறேன் மனசில். இது எப்போ போச்சு தெரியுமா? when I received the anointing of Holy Spirit, அந்த நாளிலேயே நான் சொல்கிறேன், எனக்குள் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், எனக்குள் ஒரு மாற்றம். அதுக்கு பிறகு என் வாயில் மூவி சாங்ஸ் வரவே இல்லை. நான் நினச்சா கூட என்னால் பாட முடியலை. ஆண்டவர் மேலே தாகம், ஆண்டவருடைய வார்த்தை, டோட்டலாக ஒரு அப்சைட் டவுன் சேஞ்ச். இந்த சேஞ்சை கொடுத்தவர் ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. சொல்லுங்கள், இட்ஸ் த ப்ராமிஸ் ஆஃப் காட். சொல்லுங்கள், இது தேவனுடைய வாக்கு தத்துவம், இது எனக்கும் உரியது, இது ஆண்டவருடைய வாக்கு தத்துவம், நானும் உரிமை பாராட்ட போகிறேன். இன்னைக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆண்டவர் அதை நிச்சயம் தருவார். சரி, ரெண்டாவதாக presence of Holy Spirit. முதல்ல ப்ராமிஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட்டை தருவே அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணார். ரெண்டாவது, ஆவியானவர்னா என்ன? நம்ம என்ன நினைக்கிறோம், ஏதோ ஒரு வல்லமை மேலே இறங்கும், அந்த வல்லமை வந்துருச்சுன்னா எல்லாம் இல்லை. He is a person. சொல்லுங்க, ஹோலி ஸ்பிரிட் இஸ் a person. அவருடைய பிரசன்னம் முதல்ல உங்களுக்கு உள்ள வரும். ஆண்டவர் தன்னுடைய ஆவியை உள்ளே அனுப்புவார், ஹார்ட்டுக்குள்ள அனுப்புவார். சில வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். யோவான் 14:17 வசனத்தை வாசிங்க. சபை வெற்றியாய் வாழுகிறதற்குரிய ரகசியத்தை ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். யோவான் 14:17, உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி எங்க இருக்கிறார்? சொல்லுங்க, எங்க இருக்கிறார்? எனக்கு உள்ள. அப்ப ஆண்டவர் ஆவியானவரை கொடுக்கும்போது முதல்ல உங்க ஹார்ட்டுக்குள்ள கொடுத்து உங்களை ஃபில் பண்றார். இட்ஸ் a promise. presence of Holy Spirit. 1 கொரிந்தியர் 13:16 வசனம் அற்புதமான ஒரு காரியத்தை சொல்லுகிறது. நான் ஏன் வசனங்களை, எளிமையான வசனங்களை எடுத்து வாசிக்கிறேன்னா, பரிசுத்த ஆவியானவரை குறித்த அறிவு தான் அவரை பெற்றுக்கொண்டு அவருக்குள் வாழ உங்களுக்கு உதவி செய்யும். 3 1 Corinthians 3:16, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும். அப்போ தேவனுடைய ஆவி எங்க வாசமா இருக்கிறாரு? என் ஹார்ட்டுக்குள்ள. அப்போ when you receive Holy Spirit, He fills your heart, He lives with you. உள்ளுக்குள்ள வாசமா இருக்கிறார், உள்ளுக்குள்ள வந்து வாசமா இருக்கிறார். கலாத்தியர் 3:9 சொல்லுகிறது, உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர். சொல்லுங்க, ஆவியை அளித்து உள்ள எதை தருகிறாரா? ஃபர்ஸ்ட் மிராக்கிள் எங்க தெரியுமா? ஹார்ட்டுக்குள்ள. எனக்கு சொன்னேன்ல, விட முடியாத ஒன்றை விட வச்சார் பாருங்க, அதான் ஃபர்ஸ்ட் மிராக்கிள். ஹோலி ஸ்பிரிட் உள்ள வந்தா பல காரியங்களை மாற்றுவார், பல காரியங்களை உயிர்ப்பிப்பார். உங்களை செத்து போன ஆத்துமாவை உயிர்ப்பிப்பார், உங்களுடைய வாஞ்சை இல்லாத ஆத்துமாவை உயிர்ப்பிப்பார். ஜெபம் பண்ண மனசே வராது, ஆனா ஆவியானவர் வந்துட்டா ஜெபிக்காம இருக்க முடியாது. வேதம் வாசிச்சா புரியாது, ஆனா ஆவியானவர் வந்துட்டா பைபிளை திறந்துட்டா கீழே வைக்க முடியாது. இந்த டிசையர், இந்த பேஷன், இந்த ஆண்டவர் மேல அன்பை உள்ளத்துக்குள்ள ஊற்றுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ரோமர்
ரோமர் 5:5 சொல்கிறது, பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு உங்கள் உள்ளங்களிலே ஊற்றப்படுகிறது. ஸோ when Holy Spirit comes, ஃபர்ஸ்ட் மிராக்கிள் எங்க? ஃபர்ஸ்ட் மிராக்கிள் எங்க? தமிழில் தான் பிரசங்கம் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் மிராக்கிள் எங்க? நீங்கள் வேலையில் அற்புதத்தை எதிர்பார்க்குறீங்க, நடக்கும். குடும்பத்தில் அற்புதத்தை எதிர்பார்க்குறீங்க, நடக்கும். நாளை தினத்திலலாம் அதுக்காக தான் நான் ஜெபிக்க போகிறேன். அதே போல் உங்களுடைய சரீரத்தில் அற்புதத்தை எதிர்பார்க்குறீங்க, எல்லாமே நடக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் மிராக்கிள் இந்த ஹார்ட்டுக்குள்ளே நடக்கணும். அவர் வந்தார்னா புட்டிங் எரிய வேண்டியதெல்லாம் எரிஞ்சிருவார், எல்லாவற்றையும் மாற்றி விடுவார். சகை வீட்டுக்கு ஜீசஸ் வந்த உடனே அவர் உடனே கேட்குறாரு, ஆண்டவரே, நான் உன்ட்ட அநியாயமாக யார்ட்டையா வாங்கியிருந்தா நான் என்ன செய்கிறேன்? நாளத்தனையா திரும்பி கொடுக்குறேன். மாற்றம் சொல்லுங்க, மாற்றம். சத்தமாக சொல்லுங்க, மாற்றம் வரப்போகுது. மனசுக்குள்ள மாற்றம் வரப்போகுது. எதை விட முடியலன்னீங்களோ அதை விட போகிறீங்க. எதை ஜெயிக்க முடியலன்னு தத்தளிக்கிறீங்களோ அதை ஜெயிக்க போகிறீங்க. யாரெல்லாம் உங்களை பார்த்து உன்ட்ட இந்த குறை இருக்குது அந்த குறை இருக்குதுன்னு சொன்னாங்களோ அதை உங்கள்கிட்ட தேடியும் காணாதிருப்பீர்கள். கோப குணங்கள் எல்லாம் மறைய போகிறது. பொறாமை எரிச்சல் எல்லாம் மறைய போகிறது. மைண்டில் ஓவர் கம் பண்ண முடியாத ஏரியாஸ் எல்லாம் இன்னைக்கு ஆவியானவர் உள்ளே வரும் பொழுது பெரிய ஜெயத்தை கொடுக்க போகிறார். சி மைனர். விசுவாசிக்கிறீங்களா? ஒரே ஒரு ரெக்யர்மெண்ட் என்னது? தாகம். சொல்லுங்க, ஒரே ஒரு ரெக்யர்மெண்ட் என்னது? ஹalleluya. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நீலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நீலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். ஊற்றுமையா வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா உங்க வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறோம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நீலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நீலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். ஊற்றுமையா வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறோம். ஊற்றுமையா வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறோம். மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஊற்றுமையா, ஜபமா சொல்லுங்க, வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறோம். ஊற்றுமையா உங்க வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறோம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நீலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நீலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். ஊற்றுமையா உங்க வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறோம். ஊற்றுமையா உங்க வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த ஆவியானவர் உள்ளுக்குள்ள இருந்து நிறைய காரியம் செய்வார். உள்ளுக்குள்ள இருந்து உங்களோட பேசிட்டே இருப்பார். என்ன செய்வார்? முதல்ல சொன்னேன், உள்ள அற்புதம் செய்வார்னு. பேசிட்டே இருப்பார். எப்படிங்க பேசுவார் ஆவியானவர் அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி. ஆவியானவருடைய சத்தத்தை எப்படி கேட்கறது? ஒன்று சொல்கிறேன், நீங்கள் ஆவியானுடைய நிறைவை பெற்றுக்கொண்ட பிறகு ஒவ்வொரு நாளும் காலையில் பிஸியான வாழ்க்கை தான், வேகமாக ஓடுற ஒரு வாழ்க்கை தான், அட்லீஸ்ட் ஒரு 10 minutes ஆவது தெய்வ பிரசனத்தில் உட்காந்து நல்லா அந்நிய பாஷையில் என்ன செய்யணும்? பேசணும். இட்ஸ் அ ப்ராக்டிஸ். எவ்ரிடே நான் ஆதியில் 1 மணி நேரம் டங்ஸில் பேசிட்டே இருப்பேன். எனக்கு சிலதுக்கு மீனிங் புரியும், பலதுக்கு மீனிங் புரியாது. பட் ஐ யூஸ் டு ஸ்பீக் இன் டங்ஸ். நடக்கும்போது பேசுவேன்.
ஹாஸ்பிட்டல் போகும்போது பேசுவேன், வரும்போது பேசுவேன், 2 வீலர் ஓட்டும்போது பேசுவேன், 4 வீலர் ஓட்டும்போது பேசுவேன். இப்படியே பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு நாள் ஆல் ஆஃப் அ சடன் எனக்குள்ளேருந்து ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. அது நல்லா தெரியும் என் கற்பனை கிடையாது அப்படின்னு. ஏன்னா அவர் உள்ளே இருக்கிறாருன்னா அவர் என்கிட்ட பேச ஆரம்பிக்கிறத நான் உணர ஆரம்பித்தேன். முக்கியமாக எனக்கு ஒரு நாள் ஒரு கூட்டம், ரொம்ப சவாலான ஒரு கூட்டம். அப்போ நான் சொன்னேன், ஆண்டவரே இந்த கூட்டத்தில் நான் எப்படிப்பா நான் போய் பேச போகிறேன் எனக்கே தெரியலை அப்படின்னு சொல்கிறேன். உள்ளுக்குள்ளேருந்து ஒரு சத்தம், நீயா பேச போகிற, நான் பேச போகிறேன் அப்படின்னாரு. நீயா பேச போகிற, நான் பேச போகிறேன். கடலூரில் ஒரு ஆர்காட் லுத்தரன் சர்ச்சில் ஒரு பெரிய கன்வென்ஷன். அந்த கன்வென்ஷனில் கூப்பிட்டுருக்கும் போது எல்லாம், அப்போ எனக்கு திருமணம் ஆகலை, பெரிய பெரிய பிஷப்புங்க எல்லாம் உட்காந்துருக்குறாங்க ஸ்டேஜில். அங்கே உட்கார்ந்த ஒரே ஒரு பெண் நான் தான். அதுவும் ஒரு சின்ன பொண்ணாக ஒரு ஓரத்தில் உட்கார்றேன். அப்போது காலையிலேருந்து ப்ரோக்ராம் நடக்குது. எனக்கு டைமே தரல, லஞ்செல்லாம் முடிஞ்சிருச்சு, அப்போவும் டைம் தரல. எனக்குள்ளே கொஞ்சம் சோர்வு. அவியானவரே, நான் இனிமேல் என்ன ஆண்டவரே செய்ய போகிறேன் இந்த கூட்டத்தில், எனக்கு தெரிலப்பா அப்படின்னா. அப்போ தான் சொன்னார், நீயா பேச போகிற, நான் பேச போகிறேன் அப்படின்னார். கடைசியில் 3 மணிக்கு டைம் கொடுத்தாங்க. 1 hour போய் மைக்கை கையில் எடுத்தேன். அவ்வளோதான் எனக்கு தெரியும். அந்த பெரிய ஹாலில் வெளியெல்லாம் பிள்ளைங்க நின்றுட்டுருக்கிறத இங்கேருந்து பார்க்குறேன். மேலே ஸ்டேஜில் இருந்து ஒரு பாடலை பாட ஆரம்பித்த உடனே அந்த பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லோரும் உள்ளே வர ஆரம்பித்தாங்க. வர்ஷிப் கொஞ்ச நேரம் லீட் பண்ணிவிட்டு செய்தியை கொடுத்துட்டு, அது ஒரு மெயின் லைன் சர்ச் இல்லையா, அதனால் அபிஷேகத்துக்கெல்லாம் ஜெபிக்கிறேன்லாம் சொல்ல முடியாது. நான் சொன்னேன், உங்களுக்கு ஆண்டவருடைய அருளுக்காக நான் ஜெபிக்க போகிறேன், எத்தனை பேர் வாஞ்சையோடு இருக்கிறீங்கன்னு இது போல் ஜெபத்தில் எழுப்பி விட்டு ஜெபிக்க ஆரம்பித்தா, நான் சொன்னது ஆண்டவருடைய அருளுக்காக ஜெபிக்க போகிறேன். யூ won't பிலீவ், அங்கங்கே ஆண்டவர் அனலை பற்ற வச்சுட்டாரு. எல்லாம் டங்ஸில் பேசுகிறாங்க. வெளியே இருக்கிற பாய்ஸ்லாம் முன்னாடி ஓடி வந்து எல்லாம் கைத்தட்டுற. எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. அப்போ தான் புரிஞ்சேன், ஒருத்தர் உள்ளேருந்து சொன்னார்ல, நீயா பேச போகிற, நான் பேச போகிறேன்னு. அந்த நாளில் இருந்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்க ஆரம்பித்தேன். ஐ பிகேம் ஸோ சென்சிட்டிவ். ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை வரும்போது மனசுக்குள்ளேருந்தே அவர்கிட்ட ஜெபிப்பேன். உடனே ஒரு சத்தம் உள்ளே கேட்கும். அது நானாக நினைக்கிற சத்தம் இல்லை, நானாக யோசிக்கிற சத்தமும் இல்லை, அவரே பேசுகிற சத்தம் என்று நாளுக்கு நாள் புரிய ஆரம்பித்தேன். அந்த மீட்டிங் முடிஞ்சது. அந்த பிஷப் என்னை கூப்பிட்டாரு, அம்மா நீ இப்போ உடனே மீட்டிங் முடிஞ்சு போயிடாத, கொஞ்சம் வெயிட் பண்ணு. என் மனைவிக்கு பரிசுத்த ஆவிக்கு ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணிகிட்ருக்கிறா, இன்னைக்கு கூட்டத்துக்கு அவள் வர முடியல, நீ ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுமா, என் மனைவியை கூப்பிட்டு வர்றதுக்கு கார் அனுப்பிச்சிருக்கிறேன், கார் வந்துடும்ன்ட்டு என்னை கீழே அங்கே பேஸ்மெண்ட்டில் ஒரு இடத்துல உட்கார வச்சிட்டார். சரின்னு போய் உட்காந்துருக்கேன். அந்த அம்மா தாகமாக ஓடி வந்தோடனே, ஐயோ ஜெயராணி, நான் இந்த கூட்டத்துக்காக ரொம்ப காத்திருந்தேன், ஆனால் ஒரு முக்கியமான வேலைக்கு போயிட்டேன், இன்னைக்கு எல்லாருக்கும் அபிஷேகம் கொடுத்தாரா, தயவு செய்து எனக்கும் ஜெபம் பண்ணுன்னு. அப்போ சொல்கிறேன், ஆண்டவரே கூட்டத்தில் அபிஷேகத்துக்கு ஜெபிக்கிறது ஈஸி, இவங்க தனியாக கேட்குறாங்களா ஆண்டவரே, அவங்களெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண மாதிரி இவங்களை ப்ரிப்பேர் பண்ண டைம் இல்லைன்னு சொன்னோன்னே அப்போ சொன்னார், நீயா நிறைக்க போகிற, நான் நிறைக்க போகிறேன். 5 நிமிஷம், ஜஸ்ட் 5 minutes அவங்க கையை பிடிச்சி ஜெபிக்க ஆரம்பித்தா, த வெரி நெக்ஸ்ட் செகண்ட் அவங்க டங்ஸில் பேச ஆரம்பித்து நிரம்பி ததும்பி கீழே விழுந்துட்டாங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஆண்டவர் உங்களை நிரப்புனா வாழ்க்கையில் பெரிய மாற்றம் அங்கே தான் துவங்குது. இட்ஸ் த ப்ராமிஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் அண்ட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். அவர் உள்ளே இருந்தால் பேசுவார், அவர் உள்ளே இருந்தால் நடத்துவார். கந்தாகே என்பவளுக்கு ஒரு மந்திரி இருந்தார். அவர் ரதத்தில் பைபிளை வாசிச்சுட்டு போகிறார். ஆண்டவர் பிலிப்புவை பார்த்து என்ன சொல்கிறாரு, பிலிப்பு நீ போய் என்ன செஞ்சுக்கோ, சேர்ந்துக்கோ, பேசுவார். இந்த பரிசுத்தாவினர் பேசுவார், இந்த பரிசுத்தாவினர் உள்ளிருந்து நடத்துவார். பொறுமையாக இருன்னு சொல்லுவார், சகிச்சுக்கோன்னு சொல்லுவார், பேசாதன்னு சொல்வார், இப்போ அந்த இடத்துக்கு போகாத, நீ போனால் விழுந்துருவேன் பாரு. உள்ளிருந்து பேசுவார், உள்ளிருந்து நடத்துவார். இதுக்கு தான் உள்ள வந்தார். ஹல்லேலூயா. Promise of Holy Spirit and presence of Holy Spirit in you. உள்ளுக்குள்ள கை வச்சு சொல்லுங்க, அவர் எங்கே வரப்போகிறார், உள்ள நிரப்புனா எல்லாவற்றையும் மாற்றி விடுவார். 2வதாக his presence with you.
முதல்ல உள்ள இருப்பாரா? நிரப்பி 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 உங்களை டோட்டலாக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு இப்போ உங்களை நடத்துவார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை படிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 4வது வசனம். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில், முதல் வசனம் படிங்க, ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களா. லிசன், நம்ம எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களா இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? கை தூக்குங்க பார்க்கலாம். ஆமேன்னு சொல்றவங்க காட் பிளஸ் யூ. ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறீங்களா? கை தூக்குங்க. ஞானஸ்தானம் எடுத்தவங்க. ஞானஸ்தானம் எடுக்காதவங்களாம் சீக்கிரமாக ஞானஸ்தானம் எடுத்துருங்க. சரியா? பாருங்க, யுத்தம் அங்கே வந்துச்சு, இங்கே வந்துச்சு, இங்கே வந்துச்சுன்னு கேள்விப்பட்டோம். கடைசியில் எங்கே வந்துருச்சு? இந்தியாவுக்கே வந்து. இனி என்ன நடக்குமோ நமக்கு தெரியாது. we are in the last days. இனி காலம் கிடையாது. கர்த்தருடைய வருகை எப்போ இருக்குமோ நமக்கு தெரியாது. வசனம் சொல்லுகிறது, ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க. ஆனா மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நீங்க கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவங்களா மாறிட்டீங்க. ஆனா வாழ்க்கை எப்படி இருக்குது? இருக்குதா? ஒய்ஃபு சொல்கிறா, அம்மா ரட்சிக்கப்பட்டாருமா, ஞானஸ்தானம்லாம் எடுத்துட்டாரு, ஆனால் வாயிலேருந்து வருது பாருங்க வார்த்தை, சகிக்க முடியலை, அடி நொறுக்கிறார் என்னை அப்படின்னு மனைவிகள் சொல்கிறாங்க. இவங்க சொல்கிறாங்க, ஐயோ அவள் பேர் தாங்க ரட்சிக்கப்பட்டவா, ஆனால் அவள் பேசுகிற வார்த்தை இருக்குது பாருங்க, அப்படி சரம் மாறி அவள் பேசினான்னா போடா வாடா பேச்சு தான் நடக்குது பல வீடுகளில். இப்படியா? ஏன் தெரியுமா? மாம்சத்திற்கு உட்பட்டவர்கள். ஆவியானவர் வந்தால் பேசிட்டு வந்து அடுத்து பேசுவார். இதை பற்றியா நீ போய் இவ்வளோ பேசி கோ போய் மன்னிப்பு கேளு அப்படிம்பார். அவர் பேசுவார். நீ மன்னிப்பு கேட்கலன்னா என் ப்ரெசன்ஸ் உன் கூட இருக்காதுன்றவார். ஹீ இஸ் வெரி சென்சிட்டிவ். அவர் ரொம்ப சென்சிட்டிவ். அவரை ஹர்ட் பண்ணிட்டா கூட இருக்க மாட்டார். அமைதியாக இருப்பார், பேச மாட்டார். வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது, ஹோலி ஸ்பிரிட்டுடைய பிரசன்னம் உன் கூட இருந்தால் உன்னை நடத்துவார். பிலிப்புவை நடத்தினார். ஒரு மனுஷன் ஒரு மந்திரியை ரட்சிக்கிறதுக்கு ஒரு சாதாரண ஒரு பிலிப்புவை கர்த்தர் நடத்தின மாதிரி உங்களை நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறவர் கூட இருந்து. இந்த பரிசுத்த ஆவியானவர் எசேக்கியேலை எப்படி நடத்தினாருன்னு ஒரு சில வசனங்களை மட்டும் வாசிக்க விரும்புகிறேன். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 5வது வசனம். புக் ஆஃப் எசேக்கியேல் சாப்டர் 11 verse 5. எல்லாரும் வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி, லிசன், கர்த்தருடைய ஆவி இறங்குனா சும்மா வந்து ஒரு பவர் மாதிரி வந்துட்டு போக மாட்டாரு. அடுத்த வசனம் சொல்லுது, அவர் எப்படியா? ஆவியானவர் என்ன சொல்றாரு? மகனே மகளே கொஞ்சம் கவனி, உனக்கு சொல்றதுக்கு எனக்கு ஒரு மெசேஜ் இருக்குது. whenever you are filled with Holy Spirit comes with a message. உனக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் இப்படி பேசுகிறது உண்டு, உங்கள் மனதில் எழும்புகிறதை நான் அறிவேன். பேசுறார், பரிசுத்த ஆவியானவர் பேசுறார். எசேக்கியேலை நிரப்புறாரு, எசேக்கியேலோடு பேசுகிறார். எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாமா? நடந்து கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு, சூப்பர், சாதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். இப்ப கல்லான இருதயம் இல்லை. இப்ப பேசுற வார்த்தை எப்படி வார்த்தையா இருக்கும்? என்ன சொல்றீங்க? கல்லான இருதயம் இல்லைன்னா என்ன வார்த்தை வரும்? நல்ல வார்த்தை வரும், அன்பான வார்த்தை வரும், கடினமான வார்த்தை வராது, எரிச்சலின் வார்த்தை வராது, கோபத்தின் வார்த்தை வராது. வித்தியாசம் தெரியுதா? அவர் கூட இருந்தா முதல்ல உள்ள அற்புதம் செய்கிறார். அவர் கூட இருந்தா அப்புறம் வாழ்க்கை முழுவதும் நடத்துகிறார். கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பளவு, நீச்சலாளம் அளவு நடத்தினது போல கர்த்தர் இந்த வருஷத்தில் இந்த திருச்சபையை நடத்த போகிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் நடத்த போகிறார். இன்றைக்கு உங்களை ஆண்டவர் நிறைக்க போகிறார். உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவரே இனி உங்களை நடத்துகிறாருன்னு நீங்கள் சொல்கிற நாட்கள் வந்து விட்டது. சரி, இட்ஸ் the promise of God. It's the presence of God in you, presence of God with you. மூன்றாவது, the presence of God upon you.
சொல்லுங்க, பிரசன்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் இன் மீ. எல்கேஜி யூகேஜிக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லிக் கொடுக்குறதுக்கு இல்லை. பிரசன்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் இன் மீ, பிரசன்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் வித் மீ, பிரசன்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் அப்பான் மீ. இந்த அப்பான் மீங்கிறது ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் அனாயிட்டிங். உள்ளேயே இருந்து அற்புதம் செஞ்சுட்டு அப்புறம் அப்படி நடத்திட்டே போகிறார். அப்புறம் சொல்கிறார், இப்போ பாரு உன்னை நான் பயன்படுத்த போகிறேன், இப்போ பாரு உன்னை நான் பயன்படுத்த போகிறேன். சில வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 34வது வசனம். ஒரு மனுஷன் மேல் தேவன் இருந்தால் அந்த மனுஷனை எப்படி தேவன் நடத்துவார்? நியாயாதிபதிகள் 6:34. அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். என்ன செஞ்சாரா? இறங்கினாரு. அவன் எக்காள மூதி அபியேசரை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து, அவன் என்ன பண்றான்? ஆவியானவர் மேல வந்த உடனே ஒரு நியூ ஸ்ட்ரெங்க் வந்துருது. ஒரு பயந்த மனுஷன். ஆனா இப்போ ஒரு கூட்டத்தையே கூட்டிட்டு எங்க போறா? யுத்தத்திற்கு போகிறான். ஆவியானவர் மேல வந்தா உங்களுக்கு அசாதாரண தைரியம் வரும். ஆவியானவர் மேல வந்தா என்னால முடியாது நீங்க எதை சொன்னீங்களோ அதை உங்களால செய்ய முடியும். சொல்லுங்க, ஹோலி ஸ்பிரிட் இன் மீ, ஹோலி ஸ்பிரிட் வித் மீ, ஹோலி ஸ்பிரிட் அப்பான் மீ. இன்னும் 2 வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம். 1 Samuel chapter 16 verse 13. படிக்கலாம் தைரியமா. அப்பொழுது சாமுவேல் எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினார். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தாராம். என்ன ஒரு நல்ல ஆண்டவர்! கர்த்தருடைய ஆவியானவர் வந்து இறங்கினதுனால தான் சிங்கத்தின் வாயை என்ன செய்தாரு? கிழித்தார். அவருடைய ஓன் ஸ்ட்ரெங்த்தில் இல்லை. இங்கே பாஸ்டர் சொல்லுவாங்க, ஒரு பேப்பரை கூட நேராக கிளிங்கன்னா இந்த விசுவாசிகளுக்கு நேராக கிழிக்க முடியாது, ஒரு சிங்கத்தின் வாயை போய் எப்படி கிழிக்க போகிறாங்க அப்படின்னு அடிக்கடி சொல்வார். பாருங்க, நம்மெல்லாம் சின்ன சின்ன விஷயத்தை கூட நம்மளால் செய்ய முடியாது. We are weak people, but when the Spirit of the Lord is upon you, you will receive new strength. ஒரு புது பலன். எப்படிப்பட்ட மனுஷங்களை பார்த்து கூட பேசுறதுக்கு உங்களுக்கு பலன் வரும். எப்படிப்பட்ட சூழ்நிலையை சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு பலன் வரும். எப்படிப்பட்ட உபத்திரவத்தின் நடுவில் ஸ்திரீகளே உங்களுக்கு நான் சொல்றேன், பலவிதமான உபத்திரவத்தின் மத்தியில் போறீங்க பாருங்க. உங்களை ஆவியானவர் நிரப்புனா பிரச்சனைகளை நீங்க சந்திக்கிற விதமே வேறு விதமா இருக்கும். ஹல்லேலூயா. Spirit of the Lord is upon me. என் மேல இருக்கிறாரு. ஆகவே தாவீதின் மேல வந்து தங்கினால தான் இஸ்ரவேலில் இன்பமான பாடல்களை பாடினார். இன்னைக்கு வரைக்கும் சங்கீதத்தை வாசிச்சு தாவீதுன்னு சொல்றமே, ஏன் தெரியுமா? அவருடைய சாங்ஸ் எல்லாம் அனாயிட்டட் சாங்ஸ். அனாயிட்டட் சாங்ஸுக்கும் அனாயிட்டடா இல்லாத பாடல்களுக்கும் வித்தியாசம் இருக்கு, அது தெரியுமா? அனாயிட்டட் ப்ரீச்சருக்கும் அனாயிட்டடாக இல்லாத ப்ரீச்சருக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் அடிக்கடி சொல்வேன், அனாயிட்டிங் மேக்ஸ் த டிஃப்ரென்ஸ். அனாயிட்டட் பிலீவருக்கும் அனாயிட்டடாக இல்லாத பிலீவருக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. சிலர் அனாயிட்டடாக இருப்பாங்க, ஆனால் ஆவியானவரோட நடக்க மாட்டாங்க. அவர் லெஃப்ட் போனால் இவங்க ரைட்டு போவாங்க, நீ ரைட்டு போனால் லெஃப்ட் போவாங்க. அனாயிட்டிங் ரிசீவ் பண்ணது மட்டும் இல்லை, வாக் வித் ஹோலி ஸ்பிரிட். சரி, தாவீதின் மேல் ஆவியானவர் வந்து தங்கி இருந்தார். ஏசாயா 61:1 வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர், லிசன், இந்த வசனத்தை நீங்க எல்லாம் விசுவாசத்தோடு கன்ஃபஸ் பண்ண போறீங்க. என்ன செய்ய போறீங்க? இந்த சபை எல்லா விசுவாசிகள் எழுந்து தேவனுக்காய் பிரகாசிக்கிற சபையா மாறப்போகுது. காடுக்கு வந்து பார்ஷியாலிட்டியே கிடையாது. அவங்கள தான் நிரப்புவேன், இவங்கள தான் பயன்படுத்துவேன். நோ, God wants to use every one of you. எல்லாரும் சேர்ந்து விசுவாசத்தோடு படிங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். எதுக்கு இருக்கிறார்? லிசன், எதுக்கு இருக்கிறார்? படிங்க. சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்கொண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும். வரிசையா சொல்லிக்கிட்டே வருது. இந்த மாதிரி மினிஸ்ட்ரி பண்றதுக்கு தான் ஆவியானவர் மேல இருக்கிறாரா, உள்ள இருக்கிறாரு. நம் இருதயத்தை மாற்ற
கூட இருக்கிறார் நம் வாழ்க்கையை மாற்ற, மேலே இருக்கிறார் பிறருடைய வாழ்க்கையை மாற்ற. நம்ம நமக்காக மட்டும் வாழக்கூடாது. ஆண்டவருக்கு சித்தமாகி நான் அடுத்த வருஷம் இந்த சபைக்கு வந்தா நீங்கள்லாம் ஒவ்வொரு ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி சபை 2ஆ உயர்ந்திருக்கணும், 2ஆ பெருகி இருக்கணும். அது நடக்கும். when you are anointed with Holy Spirit, சும்மா இருக்க முடியாது. வேலை செய்கிற எல்லாருக்கும் போய் ஆண்டோடைய அன்பை பற்றி என்ன செய்வீங்க? சொல்லுவீங்க. உள்ளம் திறந்து நீங்கள் பேசுவீங்க. வா, நீ ஏன் கஷ்டத்தில் இருக்கிற, நீ ஏன் இவ்வளோ வருத்தத்தில் இருக்கிற, இந்த ஆண்டவர் உனக்கு விடுதலை தருவார். நான் உனக்கு ஜெபம் பண்ணுறேன். ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் மாற்றத்தை தருவார். எவ்வளோ பேர் சிங்கிளாக இந்த தேசத்தில் வந்து வாசம் பண்ணுறாங்க. ஆண்கள் தனியாக வந்து இந்த தேசத்தில் வாழ்கிறாங்க. பெண்கள் தனியாக வந்து வாழ்கிறீங்க. வாழும்போது வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், பாலியல் சம்பந்தமான பல சோதனைகள் உங்களுக்கு வரும். ஜெயிக்க முடியலன்னு விழுந்து போகிறவங்க எவ்வளோ பேர் தெரியுமா? எத்தனையோ பெண்கள் என்னிடத்துல தனியாக சில இடத்துல ஃபோன் பண்ணி பேசுவாங்க. ஐயோ, என்னால் ஜெயிக்க முடியல, நான் மேற்கொள்ள முடியலை அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் ஆவியானவர்களை நடத்தின பொழுது, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் வரும் பொழுது எல்லாத்தையும் வேறறுத்து போடுவார், எல்லாத்தையும் வேறறுத்து போடுவார். நீங்கள் எங்கே பாபிலோனில் இருந்தால் கூட அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாகவே வாழுவீர்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆவியானவர் உள்ளே இருக்கிறார், என்னை மாற்றுகிறார். ஆவியானவர் கூட இருக்கிறார், என்னை நடத்துவார். ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், என்னை பயன்படுத்துவார். சரி, கடைசியா the power of Holy Spirit உங்க மூலம் எப்படி வெளிப்படும்? அப்போஸ்தலர் 10:38 வாசியுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும், எப்படியா? பரிசுத்த ஆவியானவரோடு நடந்து 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 கொஞ்ச காலத்துக்கு பிறகு நீங்கள் பேசினாலே பவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஸ்மைல் பண்ணால் கூட அதில் ஒரு பவர் இருக்கும். நீங்கள் சும்மா ஒருத்தரை தொட்டு ஜெபம் பண்ணிட்டு வர்றீங்க, ஹீலிங் நடந்திருக்கும். அப்போ ஆவியானவரோடு நடக்க நடக்க கூடவே என்ன வருது? வல்லமை. சொல்லுங்க, கூடவே என்ன தராரு? பவர் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். வாசியுங்கள். தேவன் அவருடனே கூட, சூப்பர், அபிஷேகத்தை கொடுத்து தேவனே கூட வந்துட்டாராம். போப்பா, நீ போற இடம்லாம் நானும் உன் கூட வரேன். இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். ஹல்லேலூயா. எவ்வளவோ பேருடைய குடும்பங்களில் பிசாசின் கட்டுகள். ஒரு நாள் ஒரு மீட்டிங்கில் இப்படி வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை வரும்பொழுது ஆண்டவர் சொன்னார், ஒவ்வொரு வீடுகளில் இருக்கிற கட்டுகள் இன்னைக்கு அறுபடுகிறது, பிசாசின் கிரியைகள் விலகி ஓடுதுன்னு சொன்னால், நாங்கள் ஆராதனை நடக்குது சென்னையில் முகப்பேரில். துபாயில் ஒரு வீட்டில் ஒரு அம்மா இதை மொபைலில் பார்த்துட்டு இருந்தவுடனே திடீரென்று அவங்க வீட்டுக்குள்ளேருந்து 2 கருப்பு உருவங்கள் வெளியே போனதை பார்த்தாங்களாம். பாருங்கள், இந்தியாவில் வந்து நேராக என்னை பார்த்து என்னை இந்த சாட்சி சொல்லணும்னு ஆசையாக அவங்க இந்தியாவுக்கு வந்தாங்க. நான் இதுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, இஃப் ஹோலி ஸ்பிரிட் அனாயிட்ஸ் யூ, உங்கள்கிட்ட பவர் ரிலீஸ் ஆகும், உங்கள்கிட்ட வல்லமை வெளிப்படும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையே நீ கிட்ட வந்தாலே எனக்கு சிகரெட் குடிக்கணுங்கிற ஆசையே வரமாட்டேங்குதுப்பா அப்படின்னு மற்றவங்க என்ன செய்யணும்? சொல்லணும். ஐயோ, நீ கிட்ட வந்தாலே ஏதோ ஒரு பவர் இருக்குது. இதெல்லாம் கற்பனை கிடையாது, இது நடக்கும், இது நடக்கும். நான் மெடிசன் பண்ணும்போது, அப்போது ஹவுஸ் ஜனா நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்த டைமில் ஒரு நாள் இதே போல் ஒரு ஃபீமேல் வார்டு, அப்படி ஜஸ்ட்டு உள்ள மார்னிங் டியூட்டிக்காக உள்ளே போகிறேன். லாஸ்ட் பெட்டில் ஒரு பொண்ணு திடீர்னு ஐயோ எரியுது எரியுது எரியுதுன்னு கத்துறா. நாங்கள் நினச்சிட்டோம் என்னவோ அங்கே ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்ட்டு. நான் சரி வேகமாக எல்லா பேடையும் போட்டுட்டு வேகமாக ஓடுனா, அவள் சொல்கிறேன், உன்னை பார்த்தா தான் எரியுது அப்படின்னு. ஐயோ, என்ன பார்த்தா எரியுதா? அப்போ புரிஞ்சுக்கிட்டேன், இயேசுவின் நாமத்தினால இவளுக்குள்ளே இருந்து அலைக்கழிக்கிற அசுத்த ஆவியே வெளியேறின. கொஞ்சம் ஸ்க்ரீம் பண்ணி அதை பண்ணி அப்படி நேராக பெட்டில் படுத்துட்டா. யூ நோ வாட் ஹேப்பன்? அவளுக்கு இவ்வளோ பெரிய டியூமர் இருக்குதுன்னு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. எல்லாம் அந்த நாட்டில் ரொம்ப ஸ்கேன் எல்லாம் கிடையாது, எக்ஸ்ரேலாம் எடுத்து அடுத்து அவங்கள போஸ்ட் பண்ணும்போது வைத்த டாக்டர்ஸ், சீனியர் டாக்டர்ஸ் ப்ரெஸ் பண்ணி பார்த்தா, என்ன அந்த டியூமர் இருந்த இடமே தெரியலையே அப்படின்ட்டு திரும்ப ஒரு எக்ஸ்ரே எடுத்தால் டியூமரை காணும், டியூமரை காணும். இதுதான், நீங்கள் ஒரு ஆர்டினரி பிலீவராக இருப்பீங்க, உங்கள் மூலமாக கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட போகுது.
வேலை ஸ்தலத்தில் வெளிப்படும், வீடுகளிலே வெளிப்படும், நீங்கள் நடந்து போனால் வெளிப்படும், நீங்கள் பேசுனா வெளிப்படும். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் உங்கள் மேலே இருக்கிறதோட உங்களில் இருந்து பரிசுத்த ஆவியின் வல்லமையை இந்த உலகத்தில் வெளிப்படுத்துவார். அநேக வசனங்கள் உண்டு, எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ள நேரம் இல்லை. இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க, 2 காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். ஒன்று, உங்களில் அநேகர் இதுவரைக்கும் பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றுக்கொள்ளலைன்னா இன்னைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். ஒருவேளை என் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சா, நான் ரட்சிக்கப்பட்டனா தெரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, முதல்ல ஒரு சின்ன ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே நான் மன்னிச்சு உங்கள் ரத்தத்தினால் கழுவிருங்கன்னு கேட்க போகிறீங்க. சரியா? அந்த ஜெபத்தை பண்ணும்போதே ஆண்டவருடைய தூய ரத்தம் உங்களை கழுவும். 2வதாக, நம்ம ஜெபிக்கும் போது வாயை திறந்து ஸ்தோத்திரங்கிற ஒரு வார்த்தையை தவிர நீங்கள் வேறு எதுவுமே சொல்ல வேண்டாம். You just praise Jesus. Jesus, I thank you. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 3வது, ஆவியானவர் உங்களை நிரப்பும் பொழுது விட்டு கொடுக்க போகிறீங்க உங்கள் நாவை. அது ஏதோ கண்ட்ரோல் பண்ணி, இல்லை என்னவோ ஒரு வார்த்தை வருது நான் அதை பேச மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களால் அபிஷேகத்தை பெற முடியாது. எல்லா வாலிப பிள்ளைங்களையும் சொல்கிறேன், இன்னைக்கு யூ ஆர் கோயிங் டு ரிசீவ் த அனாயிண்டிங் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். வாயை திறக்கும் பொழுது புதிய வார்த்தைகள் வெளிப்படும். ஒருவேளை கைகளை தட்டணுமோ என்ன செய்யணுமோ அப்படி விட்டு கொடுத்துருங்க. இது புதிதாய் பெற்றுக்கொள்கிறவர்களுக்கு. ஏற்கனவே அனாயிண்டட் பிலீவர்ஸ்க்கு நான் சொல்கிறேன், நல்லா விட்டு கொடுத்து, காட் எனக்கு ஒரு புதிய அபிஷேகத்தை தாங்க, நான் எனக்காக மட்டும் வாழாதபடி நான் அனாயிட்டடாக மாறும் பொழுது என் சந்ததியெல்லாம் அனாயிட்டடாக மாறும். இன்றைக்கி கர்த்தர் ஊற்றப் போகிறார். இன்றைக்கி கர்த்தர் ஊற்றப் போகிறார். எல்லாரும் இருக்கிற இடங்களில் ஒரு நிமிஷம் எழும்பி நிற்கலாமா? ஐ வாண்ட் டு ப்ரே ஃபார் யூ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னை சுத்தம் பண்ணுங்கப்பா, என்னை சுத்தம் பண்ணுங்க ராஜா. ஆண்டவரே என்னை சுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே. வாயை திறந்து கேளுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. நன்றி ஆண்டவரே. நல்ல வாயை திறந்துக்கோ, நேரம் கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. என்னை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. எனக்கு ஆவியானவருடைய நிறைவு வேண்டும். ஆவியானவருக்குள்ளாய் வாழுகிற ஒரு வாழ்க்கை வேணும் ஆண்டவரே. என்னை நிரப்புங்கப்பா. வாயை திறந்து கேளுங்க, என்னை நிரப்புங்கப்பா ஆண்டவரே. என்னை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க, என்னை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க, என்னை தூய்மைப்படுத்துங்க. இன்றைக்கு உங்கள் நிறைவு எனக்கு வேணும். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன்னு சொன்னீங்களே, இன்னைக்கு என் மேலே ஊற்றுங்கப்பா, என் மேலே ஊற்றுங்கப்பா. என் வாயில் உங்களுடைய அக்னியை ஊற்றுங்கப்பா. மேஜர் என் வாயில் உங்களுடைய அக்னியை ஊற்றுங்கப்பா. வாயை திறந்து கேளுங்க, எல்லாரும் வாயை திறந்து கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. என்னை கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே, சபையை நிரப்புகிறவரே, சபையை பரிசுத்தப்படுத்த வைராக்கியமுள்ள ஆவியானவரே, இறங்கி வாங்கப்பா. இந்த மாலை வேளை ஒரு அனாயிட்டி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிற மாலை வேளையா இருக்கட்டும் ஆண்டவரே. லூயா, உமக்கு ஸ்தோத்திரம், உங்களுக்கு ஸ்தோத்திரம். சத்தங்கள் உயரட்டும், சத்தங்கள் உயரட்டும். நல்ல வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. வல்லமையாய் பெருங்காற்றாய் வருவார். சில வேளையில தென்றலை போல வந்து அசைவாடுவார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏற்கனவே அபிஷேகத்தை பெற்ற விசுவாசிகள் நல்ல வாயை திறந்து புதிய பாஷைகளை பேச துவங்குங்கள். ரேகதனா மஷக்கரஷே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாங்க ஆவியானவரே, வாங்க ஆவியானவரே, வாங்க ஆவியானவரே, வாங்க ஆவியானவரே. எனக்கு உள்ளாக வருகிறவர், என் கூட நடக்கிறவர், என் மேல தங்கி இருக்கிறவர். ஓ ஹல்லேலூயா. நீங்க தான்ப்பா வெற்றியின் ரகசியம், நீங்க தான் எங்க வெற்றியின் ரகசியம். சபையை நிரப்ப இறங்கி வாங்க, சபையை நிரப்ப இறங்கி வாங்க, சபையை நிரப்ப இறங்கி வாங்க. எல்லா நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக, நாவின் கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்படுவதாக, 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 அவிழ்க்கப்படுவதாக. ரேகதா நாஷக்க ரேகதா ரஷா. நீங்கள் தைரியமாய் வாயை திறந்து பேச துவங்குங்க. கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது, ஆண்டவருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை, வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுகிறவர். ஊற்ற வந்திருக்கிறீர், ஊற்ற வந்திருக்கிறீர். ஊற்றுங்க ஆவியானவரே. இது உங்க நேரம் ஆவியானவரே, இது உங்க நேரம். சபையின் எல்லா விசுவாசிகளும் நிரப்பப்படுவார்களாக, நிரப்பப்படுவார்களாக, நிரப்பப்படுவார். விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க ஆவியானவருக்கு. ரேகதா நாஷக்க ராஷபா ரதரா. ஹல்லேலூயா.
ஹalleluya ஹalleluya பெற்றுக்கொள் மகளே, பெற்றுக்கொள் மகனே, பெற்றுக்கொள் மகனே, பெற்றுக்கொள் சகோதரனே. நிரப்புங்கப்பா, 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 நிரப்புங்கப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். வெட்கப்படாதே மகனே, வெட்கப்பட வேண்டாம். தைரியத்தோடு வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரேபல ஷதரப ஷேபல ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஊற்றுங்கப்பா, உங்க வல்லமையை ஊற்றுங்க. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்கு பண்ணி எல்லா கண்களும் மூடப்படட்டும், எல்லா கண்களும் மூடப்படட்டும். Close your eyes and pray to Jesus. ரேபல ஷந்த ரகபர ஷேபர ரகதர ஷந்த ரகதர. Receive in the name of Jesus, receive his anointing, receive his anointing. ஓரியாலா ரேபரபஷே ரோகதலபா ரோதரனா. ஊற்று கண்கள், ஊற்று கண்கள் திறக்கப்படுகிறது, ஊற்று கண்கள் திறக்கப்படுகிறது. அடைக்கப்பட்ட ஊற்று கண்கள் திறக்கப்படுகிறது, திறக்கப்படுகிறது. உன் உள்ளத்திற்குள் இருந்து ஒரு ஊற்று, ஊற்று பொங்கி வருகிறது, பொங்கி வருகிறது. இயேசுவின் நாமத்தினாலே ரோஷபர தேகரா ரேகதனா ரேகதரப ஷகரப ரேகதன சந்தரா. நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ரேஷபரபர ஷந்தரா ராகினாம செகரா ரேகனோசதர ஷதரா. ஹalleluya ஹalleluya. yes 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 yes. அருள் மாறி ஊற்றப்படுகிறது, அருள் மாறி ஊற்றப்படுகிறது. அபிஷேகம், அபிஷேகம் ஊற்றப்படுகிறது, ஊற்றப்படுகிறது. பெற்றுக்கொள். நீ தாகத்தோடு கேட்கிறாய், ஆண்டவர் உன்னை நிரப்புகிறார், நிரப்புகிறார். ரே ஹேதனத சதரா ரேகதார் ஷமனரா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, அது இப்போ தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, அது இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா. தாகத்தோடு கேட்கிற ஒவ்வொரு மேலும் ஆண்டவர் தம்முடைய வல்லமையை ஊற்றுகிறார். இன்றே தேவை தேவா, அது இப்போ தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, அது இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியரே கனம ஷேகரபா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடுமோ உம்முடைய வல்லமையை ஊற்றுங்க, ஒவ்வொருவர் மேலும் ஊற்றுங்க. புதிய வல்லமை இறங்குகிறது, புதிய வல்லமை இறங்குகிறது. வாயை திறந்து பெற்றுக்கொள் மகளே. புதிய கிருபை இறங்குகிறது, புதிய வல்லமை இறங்குகிறது, வல்லமை இறங்குகிறது. தேவ வல்லமை இறங்குகிறது. அரக்கஷே ரேஹதனஷா. எல்லா கட்டுகள் உடைந்து, கட்டுகள் உடைகிறது, கட்டுகள் உடைக்கப்படுவதாக. அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. ஊற்றுங்க ஆவியானவரே, ஊற்றுங்க. ஒவ்வொருவர் மேலும் ஊற்றுங்க, ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொருவர் மேலும். Receive, receive the anointing, receive his anointing, receive his anointing. ஓரிகால வஷந்தரபா. வாலிபர்கள் மேல ஊற்றுங்க, முதியோர்கள் மேல ஊற்றுங்க, பிள்ளைகள் மேல ஊற்றுங்க.
ஸ்திரீகள் மேல ஊற்றுங்க. பேசுங்கள் தைரியமாய், தைரியமாய் வாயை திறந்து பேசு. உன் நாவிலே அக்கினி இறங்குகிறது, உன் நாவிலே அக்கினி இறங்குகிறது, அக்கினி இறங்குகிறது. ரேவலஷே ரேகனமஷாலா ரேகனமசேகரபா. Yes Lord, yes Lord, நிரப்புங்க, நிரப்புங்க, ஊற்றுங்க. புதிய அபிஷேகம், புதிய அபிஷேகம். Yes, with a new spirit, with a new anointing, the Holy Spirit filled them with a new anointing. புதிய அபிஷேகம் வானத்திலிருந்து இறங்கி வந்து இந்த மாலை வேளையில் தாகம் உள்ளவர் மேல் நிரப்புவதாக. நிரப்புங்கப்பா. ராகா போஷன்ட ரேகே மோஷியாந்தரா நிரப்புங்க, நிரப்புங்க. Yes Lord, yes Lord, yes Lord. Amen, amen, amen. குளிர்ந்து போனவைகள் எல்லாம் yes விலகி போய் கர்த்தர் புதிய ஆவியினால் நிரப்புங்க, புதிய ஆவியினால் நிரப்புங்க. yes Lord, வரங்களினால் நிரப்புங்க, வரங்களினால் நிரப்புங்க. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்தில் இருக்கிற தாகம் உள்ளவர் மேல் நிரப்புவதாக. yes yes ஓ ராகா மோஷாந்தா ரேகே போதோ ரோமோ ஷாந்தா. ஆவிக்குரிய வரங்கள் இறங்கிக் கொண்டிருக்கிறது. தீர்க்க தரிசன வரம் இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. நடக்கும்போதே அபிஷேகம் உணரப்படுகிறது. yes தீர்க்க தரிசன வரம், gift of prophecy. ஓர ஷகரபரபரா. yes hallelujah. தரிசனங்களை பார்க்கிற வரங்கள் கர்த்தர் தருகிறார். இனி நீங்கள் தரிசனங்களை பார்ப்பீர்கள், இனி நீங்கள் தரிசனங்களை பார்ப்பீர்கள். கர்த்தர் உங்களை கையில் எடுத்து பயன்படுத்துகிற காலம் வருகிறது. ஆமென். yes Yes Lord, இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிற வரம், வியாதிகளை சுகமாக்குகிற வரம் இறங்கி வருவதாக. Yes Lord, amen, receive. ஊழியத்தில் ஒரு மாற்றம், ஊழியத்தில் ஒரு மாற்றம் வருகிறது. நீ ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் விடுதலை கொடுப்பார். நீங்கள் கைகளை நீட்ட கர்த்தர் சுகத்தை தருவார். Hallelujah, hallelujah. ரேகதனமஷ்யந்தரரா. அப்படியே கைகளை உயர்த்தி கொள்ளுங்க. ரகதனமஷே ராகதனமஷோ தினரரோ ஹல்தினமஷே ரகதோ. ஹalleluya. ரோகிஷக்கரரோ. என்னை போன்ற புது அபிஷேகம் அநேகருடைய சிரசிலை வழிந்தோடுகிறதை நான் பார்க்கிறேன். நீங்க பல நாட்களாக இந்த அபிஷேகத்தை இழந்து போயிருந்தீர்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்க மேல திரும்ப ஊற்றி இருக்கிறார். உன் மேல் இருக்கிற அபிஷேகம் தாவீதின் மேல் ஊற்றப்பட்ட அபிஷேகம். நீ புதிய பாடல்களை எழுதுவாய், புதிய பாடல்களை பாடுவாய். கர்த்தர் உன் நாவிலே வந்து தங்கி இருப்பார். நீ எழுதுகிற பாடல்களில் அருமையான வார்த்தைகளை கொடுப்பார். உன் ஜெப வேளையில கர்த்தர் உன்னோடு வந்து பேசுவார். மகளே, ஆண்டவர் நடக்க போகிறதை உனக்கு வெளிப்படுத்துவார். தேசத்தில் நடக்க போகிற காரியங்கள் உனக்கு வெளிப்படுத்தப்படும். நீ பல நாட்கள் கிதியோன் போல பயந்து கொண்டிருந்தாய். இன்றைக்கு ஆண்டவர் உன்னை வெளியே கொண்டு வருகிறார். இந்த நாள் நீ வெளியே வருகிற ஒரு நாள். இன்றிலிருந்து கர்த்தர் உனக்கு ஒரு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். நீ பயப்பட போவது இல்லை. நீ தைரியமாய் பேச துவங்கு. ஓ வாயின் வார்த்தைகளை கொண்டு நான் அநேகரை ரட்சிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பல நாட்களாக உன் குடும்பத்துக்காய் அழுது புலம்பினாய். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இன்றிலிருந்து 30 நாட்கள் நீ என்னை துதித்துக் கொண்டே இரு. உனக்கு எரிகோவின் மதில்கள் எல்லாம் கீழே விழும். அலங்கங்கள் கீழே விழுவதை நீ பார்ப்பாய். நீ என்னை துதித்துக் கொண்டே இருக்கும் பொழுது, அதிலும் ஆவியில நிரம்பி நீ துதிக்கும் பொழுது அலங்கங்கள் விழும், அலங்கங்கள் விழும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. சொல்லுங்க, ஆவியானவரே என்ன நடத்துங்க. எங்கள் அன்பு தெய்வமே,
சபையோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரையும், அன்பினால் இன்று அலங்கரையும். அல்லேலூயா. எனக்கு படிப்பறிவு இல்லை, நான் பேதை என்று சொன்ன உன் மேல இன்னைக்கு கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார் மகனே, இறங்கி வந்திருக்கிறார் மகளே. இனிமேல் உனக்கு ஞானத்தின் ஆவியானவர் உன்னிலிருந்து வெளிப்படுவதை நீ பார்ப்பாய். நீ யோசேப்பை போலவும் தானியேலை போலவும் கர்த்தருடைய வெளிப்பாடுகளை பெற்றுக் கொள்ளுவாய். நாட்கள் வருகிறது, ஜனங்கள் உன்னை தேடி வந்து எனக்கு ஜெபித்து சொல்லு என்று சொல்ல போகிறார்கள். அப்படிப்பட்ட நாட்கள் வரப்போகிறது. கர்த்தர் எல்லா மாற்றங்களை கொடுக்க போகிறார், எல்லாவற்றையும் தலைகளாய் மாற்றுகிறார். உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லா கட்டுகள், ஒரு நிமிஷம் சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணலாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்தின் மேல் இருக்கிற கட்டுகள், சாப கட்டுகளை நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. இயேசுவின் நாமத்திலே உடைத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வீட்டின் மேல் இருக்கிற நுக தடிகள் எல்லாம் முறிக்கப்படுவதாக, சாப கட்டுகளை உடைக்கிறோம். வம்ச வழியாய் வந்த சாபங்கள் உடைவதாக, பிசாசின் கிரியைகள் அழிவதாக, குடும்பங்களில் இருக்கிற சமாதான குறைச்சல்கள் எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்திலே. தரித்திரங்கள் மாறுவதாக, கடன் பிரச்சனைகள் மாறுவதாக, எப்போது சண்டையிட்டுக் கொண்டிருக்கிற சண்டையின் ஆவி வெளியேறுவதாக, குடும்பத்தை விட்டு வெளியேறுவதாக, சமாதானம் உண்டாவதாக. உன் அலங்கத்துக்குள் சமாதானம், உன் அரண்மனைக்குள் சுகம் உண்டாக இருக்கும். கர்த்தர் அதை கொடுக்கிறார், கர்த்தர் அதை கொடுக்கிறார். வாயை திறந்து சொல்லுங்க, சத்துருடைய கிரியைகள் அழிவதாக, என் குடும்பத்திலிருந்து அழிவதாக, என் பிள்ளைங்க வாழ்க்கையிலிருந்து அழிவதாக, என் புருஷன் வாழ்க்கையில அழிவதாக, மனைவி வாழ்க்கையில கிரியைகள் அழிவதாக. இந்த சபையின் எல்லையை விட்டு பிசாசின் கிரியைகளை துரத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. 3 காரியத்துக்காக நான் விசேஷமா ஜெபிக்க விரும்புகிறேன். ஒன்று, உங்களுடைய தனிப்பட்ட தேவை. அப்படியே கையை உயர்த்திக்கோங்க. ஏதோ ஒரு காரியத்துக்காக பல நாட்களாய் ஜெபிக்கிறீங்க, வருஷமா ஜெபிக்கிறீங்க, இன்னும் ஒண்ணு நடக்கல. இன்னைக்கு கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, எசேக்கியா ராஜாவை போல நான் உம்மிடத்துல கண்ணீரோடு எத்தனையோ நாட்கள் ஜெபித்திருக்கிறேன். சொல்லுங்க, என் விண்ணப்பத்தை கேட்டு என் கண்ணீரை கண்டு எனக்கு பதில் தாங்கப்பா. சொல்லுங்க, பர்சனலா உங்க நீட சொல்லுங்க, என் விண்ணப்பத்தை கேளுங்க, என் கண்ணீரை காண்கிற தேவனே, இந்த நாளை குறிச்சு வச்சு கொள்ளுங்க. சில நாட்களுக்குள் உன் வாழ்க்கையில மாற்றங்கள் வரும். சில நாட்களுக்குள் தேவன் மாற்றங்களை கொடுப்பார். ஜெபத்திற்கு பதில் தேவ தூதர்கள் கொண்டு வருகிறார்கள், தேவ தூதர்கள் கொண்டு வருவார்கள். நற்செய்தி உன்னை தேடி வரும், உன்னை தேடி வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ தேடி போக வேண்டியது இல்லை, நற்செய்தி உன்னை தேடி வரும். நன்றி, நன்றி அப்பா, கோடான கோடி ஸ்தோத்திரம். நன்றி, தனிப்பட்ட ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஜீசஸ். என் விண்ணப்பத்தை கேட்டீங்களே, நன்றி அப்பா. ரெண்டாவதாக, உங்க குடும்பத்துல நெடுநாளா ஒரு பிரச்சனை போராடிட்டு இருக்குதுல, கைகளை உயர்த்துங்க. எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும். 2 கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி என் ஜெபத்தை கேளுங்கப்பா. எல்லா சத்தங்கள் உயரட்டும், எல்லா சத்தங்களும் உயரட்டும். என் குடும்பத்துக்கு இந்த நன்மையை செய்யுங்கப்பா, என் வீட்டுக்கு இந்த நன்மையை செய்யுங்க. என் குடும்பத்துல இந்த காரியத்தை நீங்க இன்னைக்கு ராத்திரி செஞ்சுதான் ஆகணும். இது 2வது ஜெபம். வாயை திறந்து சொல்லுங்க, செஞ்சுதான் ஆகணும் ஆண்டவரே, நீங்க செஞ்சுதான் ஆகணும். என் வீடு சமாதான கூடாரமா இருக்கட்டும், சண்டையின் கூடாரமா இருக்கக்கூடாது, வாக்குவாதங்கள் இருக்கக்கூடாது, பிரிவினைகள் இருக்கக்கூடாது, பிளவுகள் இருக்கக்கூடாது. கணவன் மனைவிக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மாறணும். பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில இருக்கிற எல்லா நிலைமைகளும் மாறட்டும், மாறட்டும். இங்க இருக்கிறவங்க மட்டும் இல்ல, நேரலையில யாரெல்லாம் அந்த ஜெபத்துல கலந்து கொண்டிருக்கிறார்களோ எல்லா குடும்பங்களிலும் அற்புதங்கள் நடப்பதாக, அதிசயங்கள் நடப்பதாக.
உங்க குடும்பத்துல ரட்சிப்பு உண்டாகும். கடின இருதயம் உள்ள மனிதர்களை தேவன் மாற்றுவார். மாற்றங்கள் வருகிறது. உங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஆமென். கோடான கோடி ஸ்தோத்திரப்பா. ஹalleluya. மூன்றாவதா கைகளை உயர்த்தி கொண்டு சொல்லுங்க, என்ன பயன்படுத்துங்கப்பா. சொல்லுங்க, என்ன பயன்படுத்துங்கப்பா, என்ன பயன்படுத்துங்க ஆண்டவரே. நான் எனக்கு தானே கனி தருகிற திராட்சை செடியா இருக்க கூடாது. இந்த பட்டணத்துல நான் ஒரு நபரையாவது உங்களுக்குள்ள ஆதாயப்படுத்த. அப்படி கையை உயர்த்தி சொல்லுங்க, இந்த வருஷத்துல நான் ஒரு நபரை உங்களுக்குள்ள கொண்டு வரணும் இயேசு ராஜா. உடைக்கப்பட்ட பாத்திரங்கள், நொறுக்கப்பட்ட பாத்திரங்கள், காணாமற் போன ஆடுகளை தேடுகிற மனுஷனா என்ன மாற்றுங்கப்பா. யாராவது ஒருவருக்கு உங்க அன்பை சொல்லி ஆண்டவரே தற்கொலையில் இருந்தோ வாழ்க்கையின் உடைவுகளிலிருந்து நான் மீட்டு கொண்டு வரணும். சொல்லுங்க, என்ன பயன்படுத்துங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் எங்கள் மேல் இருக்கிறீரப்பா. இன்றிலிருந்து நடத்துவீர் ஆண்டவரே. உம்முடைய கிருபையின் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சபையை எல்லாரும், இந்த சபையார் எல்லாரையும் கையில எடுங்க ஆண்டவரே. உங்க நாம மகிமைக்கு என்று பயன்படுத்த போறதற்காய் திருப்பாதத்தில் விழுந்து உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 3 ஜெபங்களும் இன்றைக்கு ராத்திரியில தேவ சமூகத்துல தூபமா ஏறெடுக்கப்பட்டிருக்கிறது. பதில்கள் நிச்சயம் வருகிறது. நிச்சயமான முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது மகனே, உன் நம்பிக்கை வீண் போகாது. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். கர்த்தர் உன்னை உயர்த்துவார். கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். உங்களுக்கு மகிமை, துதி, கனம், ஸ்தோத்திரங்கள் எல்லாவற்றையும் ஏறெடுக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Thank you very much. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.